கிட்டத்தட்ட காலை முதலே இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல், அதை தொடர்ந்து இஸ்ரேலோடு அமெரிக்கா இணைந்து ஈரான் மீதான தாக்குதல் என்பது தீவிரமாக நடைபெற்றது. அதற்கு பிறகு ஈரான் கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுத்தார்கள். இஸ்ரேல் பொறுத்தவரை மிகப்பெரிய நாங்கள் தாக்குதலை இஸ்ரேல் மீதும் அமெரிக்கா மீதும் தொடுப்போம் என்று ஈரான் கடுமையான எச்சரிக்கை வெளியிட்டார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் தொடங்கி வைத்து விட்டீர்கள், இனி முடிவு உங்கள் கையில் இல்லை என்றும் ஈரான் தெரிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக தான் ஈரான் தற்போது தற்காப்பு, அதாவது தங்கள் நாட்டை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை இடைமறித்து அழிப்பது, அதையும் தாண்டி பதிலடி தொடுப்பது என்ற நடவடிக்கை ஈரான் மிக தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதிகளையும் குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை பாலிடிக் ஏவுகணை பயன்படுத்தி தாக்குதலை ஈரான் மிக தீவிரமாக கையில் எடுத்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பக்ரைன் மற்றும் குவைத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமெரிக்காவுடைய தளங்கள் இருக்கின்றது. அதை குறிவைத்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக அபுதாபியில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு என்பது நடத்தியிருக்கிறது. அதாவது ஈரானின் தாக்குதலை தொடர்ந்து கத்தார், குவைத், ஐக்கிய அரபு அமீரக நாடுடைய வான்வெளி என்பது மூடப்பட்டிருக்கிறது. தங்கள் நாட்டை பாதுகாப்பு பொருட்டு தங்களுடைய வளைகுடா நாடுகள் வான்வெளி மூடியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஈரான் இஸ்ரேல் பொறுத்தவரையில் அது கிடைப்பட்ட நாடுகள் பார்த்தோம் என்றால் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் ஈராக், சிரியா, ஜோர்டான், குவைத் மற்றும் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளை கடந்துதான் 2 நாடுகளுக்கு மீதான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா பல்வேறு இடங்களில், அதாவது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் தங்களுடைய படைத்தளங்களை நிறுவி இருக்கிறார்கள். குறிப்பாக ஈராக், ஜோர்டான், சிரியா, குவைத் உள்ளிட்ட நாடுகள் இடையில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்கள், அதாவது பக்ரைன் மற்றும் குவைத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமெரிக்கா தங்களுடைய போர் தளங்களை நிறுவி வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்துதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதை இடைமறித்து ஈரான் தடுப்பதோடு மட்டுமில்லாமல் பதிலடியும் கொடுத்து வருகிறார்கள். அந்த பதிலடி ஒரு பகுதியாக தான் பக்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் படைகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பல்வேறு இடங்கள் ஜெருசலேமை குறிவைத்தும் ஈரானுடைய தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீதான தாக்குதல் ஈரான் மிக தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த பதற்றங்களுக்கு மத்தியில் தான் குவைத், கத்தார், UAE என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் தங்களுடைய வான்வெளி பகுதியை மூடி இருக்கிறார்கள். அசம்பாவிதங்கள் தவிர்ப்பதை பொருட்டும் போர் பதற்றத்தை கருத்தில் கொண்டும் தங்களுடைய வான்வெளி பகுதியை வளைகுடா நாடுகள் மூடி இருக்கிறார்கள். மேலும் பதற்றம் என்பது மிக அதிகமாகிக் கொண்டேதான் போகின்றது. அதாவது ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல், அதற்கு ஈரானுடைய பதிலடி மட்டுமில்லாமல் அமெரிக்காவின் நிலைகளை குறிவைத்து அழிப்பது, இஸ்ரேல் மீதான தாக்குதல் என்பது ஈரானுடைய பதிலடி மிக தீவிரமாக நடந்து வருகின்றது. எங்கு பார்த்தாலும் குண்டு மழையமாக பொழிகின்றது. அதே போன்று போர் விமானங்கள் சீறி பாய்ந்து ஒவ்வொரு நாட்டின் மீதும் குறிவைத்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவது, அதே போன்று அமெரிக்கா நிலையிலிருந்தும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது, ஈரான் பதிலடி கொடுப்பது என்று மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில்தான் பல்வேறு இடங்களில் ஈரானுடைய பதிலடி என்பது மிக தீவிரமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா போர் விமானங்கள் சீறி பாய்ந்து அங்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக என்றால் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தாக்குதலின் போது கூட ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கிய போது கூட அவருடைய தாக்குதலுடைய இலக்கு என்பது அவருடைய அணு ஆயுத தளம், அதே போல ஏவுகணை தளம் தான் இஸ்ரேலுடைய இலக்காக இருந்தது. அதை இலக்காக வைத்துதான் தாக்குதல் நடத்தினார்கள். ஆனால் இந்த முறை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் இலக்கு என்பது ஈரான் இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர், சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படக்கூடிய அயதுல்லா அலி கமேனியுடைய மாளிகை மற்றும் பல்வேறு முக்கிய நிலைகளை குறிவைத்துதான் தாக்குதல். கடந்த முறை நடந்த தாக்குதலின் குறியும் இந்த முறை நடந்த தாக்குதலின் குறியும் வெவ்வேறாக இருக்கின்றது. அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை தளங்கள் எல்லாம் கடந்த முறை 2025ஆம் ஆண்டு தாக்கியது இஸ்ரேல். ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுத தளங்கள், ஏவுகணை தளங்களை தாக்கினார்கள். ஆனால் இந்த முறை இஸ்ரேலுடைய தாக்குதல் குறி என்பது ஈரான் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். டார்கெட் என்பது ஈரான் இருக்கக்கூடிய அதிபர் மாளிகை, அயதுல்லா அலி கமேனியை உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும், அவரை முடக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நோக்கங்களை குறிவைத்துதான் இந்த முறை தாக்குதல் என்பது இருக்கின்றது. அதனால் இந்த தாக்குதலை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தாக்குதலுடைய மிக தீவிரமான தாக்குதலாக தான் பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு இடங்கள் அமெரிக்காவும் இஸ்ரேலோடு சேர்ந்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளக்கூடிய காரணத்தால்
தீவிரத்தன்மை நோக்கி இந்த போர் என்பது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடைய பதிலடியும், ஏனென்றால் அமெரிக்கா மிக தொலைவில் உள்ள காரணத்தால் அமெரிக்காவுடைய போர்ப்படை தளங்கள் ஈரானை சுற்றிக்கூடிய பல்வேறு இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலிருந்து தான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். அதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்காவுடைய போர் நிலைகளை குறிவைத்து கடற்படை தளம், அதே போன்று பல்வேறு அவருடைய ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்து வருகிறார்கள். பல்வேறு இடங்கள் குண்டுமணியாக பொழிந்து வருகிறது. பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க கடற்படை மீது தாக்குதல், அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய படை மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இஸ்ரேலுடைய தலைநகர் ஜெருசலேமிலும் கூட ஈரான் தாக்குதல் ஏவுகணை ஏவி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இஸ்ரேலை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் அவர்களுக்கு மக்கள் எச்சரிக்கை கொடுத்தாலும் கூட தாக்குதல் குண்டுமொழி பொழிவது என்பது மிக தீவிரமாக நடந்து வருகிறது. ஈரான் தங்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படக்கூடியது பாலிடிக்ஸ் ஏவுகணை தான். பாலிடிக்ஸ் ஏவுகணை பயன்படுத்தி தான் ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். இதனால் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி இந்த போர் நகர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த போர் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. நிகிதா.